சினிமாவை கடந்து அரசியலும் கோலோச்சியர் விஜயகாந்த். அதைத் தொடர்ந்து நம்மோடு விஜயகாந்துடனான அனுபவங்கள் மற்றும் இந்த நிகழ்வை பகிர்ந்து கொள்வதற்காக பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இணைப்பில் உள்ளார். சார் வணக்கம். சினிமா, அரசியல் என இரண்டிலும் கோலோச்சிய மிகப்பெரிய தலைவர் இன்று இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு. அவரோடு உங்களுக்கு இருந்த அனுபவங்கள், இந்த நிகழ்வு பற்றி உங்களுடைய சோகங்கள், கருத்துக்கள். அன்பிற்குரிய சகோதரர் விஜயகாந்த் அவர்களை ஏறக்குறைய ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக அறியக்கூடிய, பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர். தலைவர் மூப்பனார் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர். தலைவர் மூப்பனார் அவர்கள் மீது மாறாத அன்பு கொண்டிருந்தவர். தன்னுடைய நடைமுறை பாவனைகளே கூட தலைவர் மூப்பனாரை பின்பற்றுவதாக அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார். சின்ன கவுண்டர் படம் வெளியே வந்தபோது அவருடைய உடை தலைவர் மூப்பனார் அவர்களுடைய நடை உடைகளை பின்பற்றி அமைந்தது என்று அவரே சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். விருந்தோம்பலுக்கும் நட்புக்கும் அவரை போன்ற ஒரு நல்ல மனிதர் கிடைப்பது மிக அரிது. தான் தேடிய பொருளை எல்லாம் வாரி வழங்குவதிலே மிகப்பெரிய வள்ளல் திறமையோடு நடந்து கொண்டார். தான் மட்டும் உயர்ந்து வாழ்க்கையிலே ஒரு உன்னத இடத்தை அடைவது முக்கியமல்ல, தன்னோடு தான் வாழ்க்கையிலே பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருந்த வேளையிலே தன்னோடு இருந்தவர்கள் எல்லாம் தூக்கிவிடக்கூடிய அந்த பரந்த மனப்பான்மை அவருக்கு இருந்தது. ஒரு தேசிய குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தையார் ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர். அன்றைக்கு மதுரை மாநகராட்சியிலே அவர் மாநகர் மன்ற உறுப்பினராக இருந்தவர். ஆகவே அவருக்கு அந்த தேசிய பின்புலமும் உண்டு. ஒரு நல்ல மனிதர், அற்புதமான பழகுவதற்கு இனியான பண்பாடுள்ள ஒரு நல்ல தலைவர். அவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒன்று. அவரது மறைவால் பிரிந்து வாடுகின்ற அவரது அருமை துணைவியாருக்கும் அவருடைய இயக்கத்தை சார்ந்த அன்பிற்குரிய தோழர்களுக்கும், குறிப்பாக அவர் தலைமையேற்று நடிகர்களை வழிநடத்திய காலத்திலே பல்வேறு நடிகர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்ததாக அவர்கள் நேரடியாகவே என்னிடம் சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட நடிகர்கள் குடும்பமும் இன்று அவருக்காக நிச்சயமாக வருந்துவார்கள். அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.